V29 சீரிஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஒன்று V29, இன்னொன்று V29 Pro. ரெண்டு ஸ்மார்ட் போனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. லுக்ஸ், டிசைன் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும்னா வெறும் சிப்செட் தான், பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு ஸ்மார்ட் போனும். ஸோ இன்னைக்கு Vivo V29 இந்த ஸ்மார்ட் போனுடைய குவிக் அன்பாக்சிங், அதோட ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. வாங்க குவிக்கா பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ Vivo V29 லைன் அப்ல ஏற்கனவே Vivo V29e லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் போன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் அதோட அன்பாக்சிங் வீடியோ இருக்குது, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ Vivo V29 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 29e 27 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் கலர், ஸ்டோரேஜ், வேரியன்ட், சார் வேல்யூ, ஹெட் வந்து 1.19 வாட் பர் கேஜி, பாடி 0.91 வாட் பர் கேஜியோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே Vivo V29 ஸ்மார்ட் ஃபோன் அதோட டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். கூடவே பிளாக் சார்ஜர் 80 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் இருக்குது. டைப் A to டைப் C கேபிள், சிம் இஜெக்டர் டூல். ஸோ ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு ஸ்லீக்காக ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. இது மெஜஸ்டிக் ரெட் கலர், இன்னும் ரெண்டு கலர்ஸ் பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ரெட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தீமை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து V27 சீரீஸ் மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்சிங் கிளாஸ் பேக் பேனலோட தான் வருது. கலர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இவங்களுடைய ஃப்ளூரைட் ஏஜி ப்ராசஸில் தான் இந்த கலர் சேஞ்சிங் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மூத் மேட் ஃபினிஷ் டெக்ஸ்சரோட தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நானோ ஸ்கேல் ஃபோட்டோ ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் ஃபினிஷோட இருக்கு. அதோட மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸும் கேட்ச் பண்ணாது. இங்கே கேமரா மாடியூல் ரொம்பவே பெருசாக இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பாதி ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமரா மாடியூல் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருந்தாலும் ஸ்டர்டியாக இருக்கு, அதனால இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாவே இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், வெறும் 188 கிராம் தான். இது கூடவே பெரிய டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸோட வருது. 3D கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால பெசில்ஸில் ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். இது கூடவே 1.5K AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், வைட் ஒன் L1 சப்போர்ட், அதோட HDR10+ சர்டிஃபிகேஷனும் இருக்கு. அதனால நெட்ஃப்ளிக்ஸ் HD கண்டென்ட்ஸ் எல்லாமே இதில் தாராளமாக வியூ பண்ண முடியும். ஸோ இந்த 1.5K AMOLED பேனல் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இங்கே கலர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கலர் கேலிப்ரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. டார்க் கலர்ஸாக இருந்தாலும் சரி, கலர்ஃபுல் மூவிஸாக இருந்தாலும் சரி வந்து உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இது கூட 452 பிக்சல் டென்சிட்டி அப்படிங்கிறதுனால டெப்த் நல்லா இருக்கு. அதோட வந்து ஐ ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபிளிக்கரிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இல்ல. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் வந்து டுவல் நானோ சிம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மேல Vivo V27 சீரிஸ் மாதிரி இதுலயும் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. செகண்டரி மைக் இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் AMOLED பேனல் அப்படிங்கறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. குவிக்கா அன்லாக் ஆகுது. நிறைய வாட்டி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அன்லாக் நல்லா இருக்கு. அனிமேஷன்ஸ் எப்போ மாதிரி Vivo நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா Vivo V சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் வாங்குறது கேமராக்காக தான். இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், ISSL GN5 சென்சாரோட வருது. இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபி கேமராவோட வருது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலயும் வந்து Vivo V27 சீரிஸ் மாதிரி உங்களுக்கு போர்ட்ரேட்ல நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வெட்டிங் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்கள் நல்லா எடுக்கலாம். இது கூடவே மைக்ரோ மூவி, சூப்பர் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், அதுக்கப்புறம் டுவல் வியூன்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது எடுத்த ஷாட்ஸ் தான். டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நேரில் பார்க்குறத விட கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி தான் காட்டுது. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே ஸ்கை முதல்ல நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். அதோட ப்ளூ கலர்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. அது நல்லா இருக்கு. செடியும் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் கலர்ஸ் அழகாக கேப்சர் பண்ணிருக்கு. ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக கேப்சர் பண்ணிருக்கு. எல்லா ஃப்ளவர்ஸும் டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்கு. அதே வைட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டைனமிக் வியூவாக இருக்கட்டும், கலர்ஸ் வந்து நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான். லைட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஆப்ஜெக்டுடைய ஃபேஸை வந்து உங்களுக்கு கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து வெட்டிங் மோட்லாம் ரொம்பவே நல்லா இதால் கேப்சர் பண்ண முடியுது. இதோட இதுலேயும் ஆரா லைட் இருக்குது. பட் இது ஸ்மார்ட் ஆரா லைட்டாக
கொடுத்துருக்காங்க. இது வந்து வார்ம் டோன்லேருந்து கோல்ட் டோன், அதாவது கலர் டெம்பரேச்சர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது மேனுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வார்ம் டோனில் இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் கோல்ட் டோன், அதாவது ஒயிட் லைட் மாதிரி வந்து லைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து ஆரா லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட லோ லைட் கண்டிஷன்ஸில் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரா லைட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணுது. ஆரா லைட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் நைட் ஷோஸ் எடுக்கும்போது இன்னும் டீட்டெயில்ஸ் அண்ட் லைட் கண்டிஷன்ஸ் அழகாக இதால் அட்ஜஸ்ட் பண்ணி பிக்சர்ஸ் கேப்சர் பண்ண முடியுது. அதே வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸும் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. செல்ஃபி கேமராவில் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சப்ஜெக்டுடைய ஃபேஸ் வந்து உங்களுக்கு டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி தான் காட்டுது. நேரில் பார்க்குறத விட உங்களுக்கு சப்ஜெக்டுடைய கலர் எல்லாமே AI சாஃப்டன் பண்ணி காட்டுது. இது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதோட வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் மோடெல்லாம் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஆடியோ இந்த வாட்டியும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு கண்டிப்பாக டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கணும். இங்கே ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டு பார்க்கலாம். லவுடாக இருக்குது, டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பழைய சிப்போட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது நிறைய பேருடைய ஃபேவரட் சிப் தான். ஸ்னாப் ட்ராகனுடைய 778G. இது 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப். இதோட கிளாக் ஸ்பீட் 2.4 GHz, LPDDR4X RAM, UFS 2.2ஓட வருது. கூடவே எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதில் அந்த ஸ்கோர்ஸும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட ஹையர் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால 6 லட்சத்துக்கு மேலே இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதோட ஸ்னாப் ட்ராகன் 778 நிறைய ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் உங்களுக்கு வந்து கேமரா நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி தரும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் கேம் விளையாடுறீங்க, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுமே இது நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இதில் நான் பேட்டில் கிரவுண்ட் விளையாடி பார்த்தேன். கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது, பெருசாக லேக் ஆகலை. அதோட வந்து நீங்கள் கேம் அதிகமாக விளையாடுவீங்கன்னா அல்ட்ரா கேம் மோடும் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு மோஷன் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் செட் பண்ணி விளையாட முடியும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே பேட்டரி கெப்பாசிட்டி இந்த வாட்டியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 4600 mAh. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகிடும். இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாவே இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 Fun Touch OS-ஓட தான் வருது. ஃபன் டச்சில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோனிங் அவைலபிளாக இருக்குது, ஆப் பின்னிங் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் பண்ணணும் எதிராளுக்கு தெரியாமல் அப்படின்னா விவோ டயலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுவும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக கூகுள் டயலர் இருக்கும், விவோ டயலர் நீங்கள் மாற்றிக்கணும். அதோட ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் அதுவும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். பர்சனல் ஆப் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபன் டச் OS வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் 8 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. N77 N78 ரெண்டுமே இருக்குது. ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி நான் 5Gயும் செக் பண்ணி பார்த்தேன், 5G நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ Vivo V29 இன்னொரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே கேமரா டாப் நாச்சாக இருந்தாலுமே ஒரு பழைய சிப். இந்த சிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ப்ரைஸில் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.